ஃபேமிலி டுகெதர் அப்படின்னாலே என்ஜாய்மெண்ட்க்கு குறவு இருக்காது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லைன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை தனி ஒரு லெவல்னே சொல்லலாம். அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டை தான் வந்து லாஸ்ட் வெட்னஸ்டே நடந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்யூரில் இருக்கக்கூடிய குடும்ப கோவிலில் வச்சு தாங்க. வருஷம் குடும்ப கோவிலில் வந்து கார்த்திகை மாதம் வந்து வழிபாட்டுக்கு தருவாங்க. யூஸ்வலாக வழிபாடு தரது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புதன்கிழமையாக இருக்கும், இல்லைனா சனிக்கிழமையாக இருக்கும். இந்த வருஷம் புதன்கிழமையாகி போச்சு. ஒர்க்கிங் டே அப்படின்றனால வீட்டில் இருக்க பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போக முடியல, குட்டி பசங்களையும் கூட்டிகிட்டு போக முடியல. நாங்கள் தான் அப்படின்னு நினச்சா வந்திருந்த முக்கால்வாசி பேருமே வந்து வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு வர முடியல. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, லேட் ஆயிரும் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே, அதனால் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. வந்திருந்த எல்லாருமே வந்து சேம் ஏஜ் குரூப் அப்படிங்கிறதுனால செமையாக இருந்துச்சு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாமி கும்பிட்டுட்டு இருக்க அந்த கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வந்து ரொம்ப டிவோஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் செம ஜாலியாக இருந்தது. லேடிஸ் எல்லாம் கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரே கிண்டல் கேலி டிப்ஸ் சொல்கிறது அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஜென்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நோ குக்கிங், வெளியே இருந்து சாப்பாடும் வந்துச்சு அப்படிங்கும்போது சொல்லவே வேண்டாம் என்ஜாய்மெண்ட்டுக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நீங்கள் இன்றைக்கி என்றைக்குமே நீங்கள் தானே சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொண்டு வந்ததையாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாம் இருக்க வச்சு ஜென்ஸ் வந்து சர்வ் பண்ணாங்க. அதுவே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இதே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டே இருப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். அதே போல் நோ ரூல்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒன்லி என்ஜாய்மெண்ட் அப்படின்ற லெவலில் தான் அன்றைக்கி டே செம்மையாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து என்னோடய பிரதர் இன் லா ஹவுஸில் இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது வந்து செம்ம என்ஜாயபுளாக இருந்துச்சு. நம்ம ஒர்க் டென்ஷனில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பப்போ கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி சந்தோஷங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மறக்க முடியாத விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரில் என்னோடய பிரதர் இன் லா ஹவுஸில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணது வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்தது. நல்ல சாப்பாடு, நல்ல பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர், மனுஷனுக்கு எப்படி சொர்க்கம் போல் தூக்கம் வரும் தெரியுமா? அப்படி தான் எனக்கும் வந்துச்சு. பட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால என்னால் தூங்க முடியல. இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களை என்ஜாய் பண்ண வச்சதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். அதை அங்கே சொல்ல முடியல, இந்த வீடியோ வழியாக அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.